market, right? So CA, CMA க்கு தனித்தனியா இருக்கு. CA வந்து பாத்தீங்கன்னா three different three units இருக்கு அதுல. CMக்கு ஒரே யூனிட்ல எல்லாமே இருக்கு. என்னோட கண்டென்ட் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணிருக்கோம். பட் நான் வந்து கண்டினியூஸா போட்டிருக்கேன். ஒரு டாபிக்ல எல்லாமே வரணும் போட்டிருப்பேன். உங்க புக்ல வந்து எல்லாமே இண்டிவிஜுவலா இருக்கு. ஃபர்ஸ்ட் நார்மலா கான்செப்ட்ஸ் இருக்கு. அதுக்கடுத்து இண்டிவிஜுவலா அதோட என்டையர் டேட்டா இருக்கு, என்டையர் கண்டென்ட் இருக்கு. ஸோ பட் நான் என்னமோ டாபிக் ரிலவெண்டான கண்டென்ட்ஸ்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கடுத்து நெக்ஸ்ட் டாபிக் போயிருப்பேன். ஸோ இது ரீட் பண்றப்ப புக் ஃபுல்லா ரீட் பண்ணுங்க, இது ரெஃபரன்ஸா வச்சு ரீட் பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். ரைட். ஸோ மார்க்கெட், வாட் இஸ் மீன் பை மார்க்கெட்? எல்லாமே வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோ உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் சென்ட் பண்ணிட்டேன். அது வந்து ஜஸ்ட் ஒரு பர்பஸ், உங்களோட ரீகால் பர்பஸ் தான். நீங்க ஏற்கனவே நிறைய நான் லேர்ன் பண்றப்ப சில விஷயங்கள் லிசன் பண்ணிக்கலாம், சில இது வந்து லிசன் பண்ணாம இருக்கலாம். ஸோ அந்த ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்றதுக்காக தான் நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ மார்க்கெட், வாட் இஸ் மீன் பை மார்க்கெட்? மார்க்கெட் அப்படின்னா ரெண்டு பேர் முக்கியமான ஆள், பையர் செல்லர். பையர் அண்ட் செல்லர், two persons are very very important, right? So it is a place, அது பிசிக்கலாவா இருக்கலாம் இல்ல விர்ச்சுவலா இருக்கலாம். It is a place where buyer and seller get together to have some transaction. ஏதோ ஒரு transaction நடக்குவாங்க, right? But இந்த two persons are very very important in the market. The market is a physical place சொல்லலாம், virtual place சொல்லலாம். physical place அப்படின்னா இப்ப நம்ம ஒரு ப்ராடக்ட் போய் ஒரு கடையில போய் வாங்குறோம்னா இது ஒரு physical place. அதே virtual place அப்படின்னா ஆன்லைன் ஷாப்பிங், that is a digital platform, right? It's a digital platform. virtualனா digital platform, இது வந்து physical platform, right? So it is a place, it is a physical place or a virtual place where buyer and seller get together to make some transaction or to sell or buy the goods and services. That is market. So market is a place where two parties can gather to facilitate exchange of goods. So exchange of goods and services is another meaning general சொன்னேன், ரைட்டா? So simply we can say exchange of goods. ஆனா ஒரு பிளேஸ் இருக்கும், அது பிசிக்கல் பிளேஸா இருக்கலாம், டிஜிட்டல் பிளேஸா இருக்கலாம். பிசிக்கலா இருந்துச்சா நம்ம நார்மலா ஒரு கடையில வாங்கினா அது பிசிக்கல் பிளேஸ், விர்ச்சுவல் பிளேஸா இருந்தது ஆன்லைன் மார்க்கெட். இதுல ரெண்டு பேர் இன்வால்வ் ஆவாங்க, பையர் அண்ட் செல்லர். ஒரு பொருளை வாங்குறவங்க பையர், a person who buys a product. The seller வந்து the person who sell the product called as seller, right? So in definition, according to the Professor Steiner and Hodge, buyer and seller of goods are kept in close touch with each other. So there is some relationship, sorry, right? So there is some relationship between buyer and seller while transaction takes place. So அப்ப இது மார்க்கெட் அப்படின்னா it is a place, right? So where two parties, யார் two parties, buyer seller ரெண்டு பேருமே இன்வால்வ் ஆவாங்க. எதுக்கு? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதை நான் சிம்பிளா மேக் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொன்னேன், ஒரு பொருளை வாங்குறது விற்கிறது. ஸோ அது நடக்கிற இடம் தான் மார்க்கெட். அது பிசிக்கலா இருக்கலாம், விர்ச்சுவலா இருக்கலாம். பிசிக்கலா இருக்கிறது வந்து நம்ம ரியல் டைம் ஒரு ஸ்டோர்ல போய் வாங்குறது. விர்ச்சுவலா இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் ஆன்லைன் மார்க்கெட். இட் இஸ் ஆன்லைன் மார்க்கெட், இதுதான் மார்க்கெட், ரைட்டா? ஸோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் மார்க்கெட், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு? சம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மார்க்கெட், ரைட்? ஏரியா, பையர் அண்ட் செல்லர்ஸ், யாரெல்லாம் இதுல இன்வால்வ் ஆயிருப்பாங்க பாத்தீங்கன்னா இல்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கும், ரைட்டா? ஸோ ஒரு ஏரியா இருக்கும், அதாவது ஏரியா மீன்ஸ் ரீஜன், பையர் அண்ட் செல்லர், அவங்க தான் ரொம்ப முக்கியமான ஆளு. தென் கமாடிட்டி, கண்டிப்பா ஒரு ப்ராடக்ட் இருக்கும். முன்னாடி சொல்லிருக்கேன், கமாடிட்டி, ப்ராடக்ட், குட்ஸ், இதெல்லாம் இன்டர்சேஞ்ச் வேர்டு. திருப்பி எல்லாத்தையும் ஜென்ரலா சொல்லிட்டே இருக்க வார்த்தை, அதாவது ஒரே மீனிங் உள்ள வேற வேற வேர்டு சொல்லிட்டே இருப்போம். பட் ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா கமாடிட்டின்றது ரா மெட்டீரியல், குட் அப்படின்றது வந்து ஃபைனல் குட்ஸ், ரைட்டா? ப்ராடக்ட் வந்து குட்ஸ் பிளஸ் சர்வீசஸ், ரைட்டா? ஸோ ஒன் கமாடிட்டி. ஸோ கண்டிப்பா ஒரு கமாடிட்டி இருந்தா தான் அங்க வந்து பையர் செல்லர் அதை வாங்குறதுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும், ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் இருக்கும். கமாடிட்டி இல்லைன்னா அங்க மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா அது இன்வால்வ் ஆகாது, ரைட்டா? ஸோ
Then perfect competition. What is meant by perfect competition? நீங்க படிப்பீங்க perfect competition என்ன, imperfect competition என்னன்னு படிப்பீங்க. Perfect competition means simple சொல்லணும் அப்படின்னா perfect competition nothing but everyone can involved in the market regarding some transaction. அதாவது ஒரு மார்க்கெட் இருக்கு, அதுல வந்து இவங்க தான் ட்ரேட் பண்ணணும், இவங்க தான் செல் பண்ண முடியும், மற்றவங்க செல் பண்ண முடியாது அப்படின்ற அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லை. இட்ஸ் ஃப்ரீ டு என்டர் ஃபார் ஆல் இன் த மார்க்கெட். ரைட்டா? ஸோ எல்லாருமே என்டர் ஆகலாம். தட் இஸ் அ பர்ஃபெக்ட் காம்படிஷன். எத்தனை ஃபும்மோ இல்ல கம்பெனி எவ்வளவு கம்பெனினாலுமே அந்த மார்க்கெட்ல வந்து இன்வால்வ் ஆகலாம். தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். அதான் ஃப்ரீ is a perfect competition. So possess characteristics of perfect competition where buyer and seller are free to enter in the market. There is no restriction in the market. There is no problem in the market. எத்தனை இப்போ வந்து நிறைய ஃபிலிம்ஸ் வந்து ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும், எல்லாருக்குமே ஈக்குவல் சான்ஸ் இருக்கும். ஆல் ரெடி டு ஆல் ஆர் free to enter in the market. So that is nothing but perfect competition. What are the factors? So based on the commodity, characteristics of the commodity, அதாவது ஒரு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா சைஸ், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி சைஸ் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் மார்க்கெட். ஒரு மார்க்கெட்டோட சைஸ் வந்து எந்த ஃபேக்டர் எந்த காரியங்களை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா கமாடிட்டி, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கமாடிட்டி. ஒரு கமாடிட்டி பொறுத்து அதோட சைஸ் இருக்கு. ரைட்டா? ஸோ தென் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா பேபி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா அதுக்கு வந்து ஜியோகிராபிக்கலா ஒரு செட்டப் இருக்கு. ரைட்டா? ஒரு பேபிஸ் அதிகமா இருக்க பிளேஸ்லயோ இல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகமா இருக்க பிளேஸ்லயோ அங்க வந்து வைப்பாங்க. ஸோ இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டுக்கு வருது அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா they will conduct some market survey regarding installation of new showroom. ஏன்னா அங்க வந்து அந்த டிமாண்ட் எவ்வளவு இருக்கு, அந்த ப்ராடக்டோட டிமாண்ட் எவ்வளவு இருக்கு. ரைட்டா? ஒரு ரூரல் பேஸ்ல போயிட்டு ஒரு டிமாண்ட் இல்லாத இடத்துல வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்ட் போய் அவங்க வந்து கஸ்டமர் வந்து ரீச் பண்ண முடியாது. டிமாண்ட் இருந்தா தான் கஸ்டமர் வாங்குவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த டிமாண்ட், டியூரபிலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட், ரைட்டா, போர்ட்டபிலிட்டி, அது வந்து ப்ராப்பர் நம்ம வந்து மொபிலிட்டி பண்ணலாமா முடியாதா. ரைட்டா? தென் காக்னிசபிலிட்டி, அது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்லணும்னா அவேர் ஆஃப் சம்திங், ஒரு அவேர்னஸ் இருக்கா ப்ராடக்ட் பேஸ் பண்ணி. இப்ப நாங்க உங்களுக்கு கூட ஒரு இது ப்ராடக்ட் வந்து ஒரு சர்வே உங்களுக்கு சென்ட் பண்ணேன், மார்க்கெட் சர்வே, ரிசர்ச் சர்வே, என்னோட ரிசர்ச் சர்வே உங்களுக்கு சென்ட் பண்ணேன் கனெக்டட் காசு பேஸ் பண்ணி. அதுல பாத்தீங்கன்னா கனெக்டட் காசு வந்து அவேர்னஸ் இருக்கா, கஸ்டமருக்கு வந்து அதனால அது வந்து அவங்க அட்ராக்ட் பண்ணிருக்கா, இல்ல அவங்க அந்த ப்ராடக்ட்டை பத்தி தெரிஞ்சிருக்கா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அப்படின்றத வந்து நான் வந்து செக் பண்ணேன். அதான் உங்களுக்கு கனெக்ட். ஸோ அதுக்கு சாம்பிளிங் ஆஃப் கிரேட் ஆஃப் குட்ஸ், then adequate supply proper substitutes என்ன ஆல்ரெடி we have seen. substitute என்னன்னா ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட் சேம் ஃபீச்சர்ஸ் சேம் பெனிஃபிட்ஸ் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து இருக்கிற ஒரு ப்ராடக்ட் இன்னொரு ப்ராடக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னா that is called substitutes. ரைட்டா? ஸோ இப்போ வந்து டீ சாப்பிட்றதுக்கு பதிலாக காஃபி சாப்பிட்றது இஸ் நாட் அ சப்ஸ்டியூட்ஸ். டீ வேற காஃபி வேற. இதுவே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்ஃப் எக்ஸல் இருக்கு. ரைட்டா? சர்ஃப் எக்ஸல் அதே மாதிரி பொண்ணு ஒன்று சோப்பு வச்சுக்கோமே. So there's a substitute இருக்கு. ஏன்னா கம்பேர்ட் டு பொன்வண்டு சோப் somewhat high cost wise, ஒரு ரூபா இருந்தாலும் அது கூட தான். ஸோ அப்போ சர்ஃப் எக்ஸலை விட சர்ஃப் எக்ஸல் வாங்குற அந்த ப்ரைஸுக்கு வித் கம்பேர் டு த காஸ்ட் வைஸ் லோ காஸ்ட் வந்து பட் சேம் ஃபீச்சர்ஸ் சேம் பெனிஃபிட்ஸ். ரைட்டா? ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சப்ஸ்டியூட்ஸ். ரைட்டா? மல்டி யூசஸ், ஒரு ப்ராடக்ட் மல்டி யூஸ் பண்ண முடிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். These are the some factors which affecting the size of the market. It is a classification of market. So market na enna sonnom, is a place, is a physical place or a virtual place where buyer and seller get together to make some transaction. The transaction enna, what is meant by transaction? Exchange of goods and services. ரைட்டா? ஸோ அதில் பிசிக்கல் மார்க்கெட்னா ரியல் டைமா நம்ம யூஸ் பண்ற மாதிரி ரியல் டைமா ஒரு ஸ்டோர் போறோம்னா அது பிசிக்கல் மார்க்கெட். விர்ச்சுவல் மார்க்கெட் அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் இட்ஸ் ஆன்லைன் மார்க்கெட்டிங், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். நீங்க ஃபிளிப்கார்ட்லயோ அமேசான்லயோ நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் பிசிக்கல். யுவர் பையர், தென் அங்க நிறைய செல்லர்ஸ் இருப்பாங்க. அதான் வந்து ஃபிளிப்கார்ட்லயே அமேசான் செல்லர்ஸ் இருப்பாங்க. அந்த செல்லர்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் இருக்கும். Then classification of market based on area, based on time, based on competition, and based on function, based on commodity, and based on legal aspects. So different classification of market. First, area wise. Area wise is a local market, regional market, and national market. In actual local, இது ரெண்டு ஒரே சேம் தான்.
சிம்பிளி இது வந்து சிம்பிளி கால்ட் அஸ் லோக்கல் மார்க்கெட். அதுல ஸ்பெசிஃபிக்கா ரீஜனல் ஒரு செப்பரேட் பண்ணி சொல்லலாம். ரைட்டா? ஸோ லோக்கல் மார்க்கெட் அப்படின்னா ஒரு லிமிட்டட் ஏரியானாவே லோக்கல் மார்க்கெட் தான். நம்ம வெஜிடபிள் வாங்குறோம், ஃப்ரூட்ஸ் வாங்குறோம், ஃபிளார்ஸ் வாங்குறோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா பக்கத்துலயே ப்ரொடியூஸ் பண்ணி பக்கத்துலேருந்து நம்மளுக்கு வந்து உடனே கிடைச்சிடும். ரைட்டா? ஸோ எங்க ப்ரொடியூஸ் பண்றோம் பக்கத்துல. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடபிள்ஸ் தான் பக்கத்துல நமக்கு வந்து ஃபிளார் திண்டுக்கல்ல கூட இருக்கு. திண்டுக்கல் தான் ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியா சொல்லுவாங்க. திண்டுக்கலுக்கு ஃபிளாருக்கு பூ அதிகமாக தான் கிடைக்கும் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல. ஸோ அங்கதான் நமக்கு டக்குன்னு வந்துடும் சரிண்ணா. ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ லோக்கல் மார்க்கெட் இட்ஸ் அ பையர் அண்ட் செல்லர் லிமிட்டட் டு அன் ஏரியா. அதுவே ரீஜனல், இது ரெண்டுமே சேம், சிம்பிளா ஒரே வேலை சொல்லலாம். லோக்கல் மார்க்கெட் சிம்பிளா சொல்லலாம். அதுல ஸ்பெசிஃபிக்கா சொல்லலாம். ஒரு பர்டிகுலர் ரீஜனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா ஃபிஷ். இப்போ ராம்நாடுல பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா ஃபிஷ் ரொம்ப ரொம்ப அதிகமா கிடைக்கும். அதாவது ரியல் டைம் அந்த ரியல் டைம்ல கிடைக்கும். அப்ப எப்படி கொண்டு வருவாங்க. ஏரியா இஸ் வைட் தென் தி லோக்கல் மார்க்கெட்ஸ். லோக்கல் மார்க்கெட் சேம் தான், பட் அதை கூட கொஞ்சம் வைடா இருக்கும், அவ்வளவுதான். எக், மில்க், வாட்டர் எல்லா ப்ராடக்ட் சொல்லலாம். ஸோ ரெண்டுமே பாத்தீங்கன்னா லோக்கல் தான். இது வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் லெவல்ல இல்ல, நம்மளுக்கு வந்து நம்மளோட ரீஜன் லெவல்ல இருக்கு, நம்மளோட லோக்கல் ஏரியா பேஸ் பண்ணி இருக்கு. ரைட்டா? என்ன இது லோக்கல் மார்க்கெட் விட கொஞ்சம் ரீஜன் வந்து கொஞ்சம் வைடா இருக்கும். ஏரியாவுக்கு ஸ்பேசஸா இருக்கும், கொஞ்சம் பெரிய பெரிய மார்க்கெட் இருக்கும், அவ்வளவுதான். தென் நேஷனல் மார்க்கெட், நேஷனல் வைஸ். ரைட்டா? ஸோ டிமாண்ட் ஆஃப் த கமாடிட்டி இஸ் லிமிடெட் டு த பவுண்டரி ஆஃப் த கண்ட்ரி. நேஷனல் வைஸ் அப்ப என்ன இருக்கும், நம்மளோட வீட், சுகர், காட்டன். ஏன் வீட்ல சொல்ல, வீட் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல வந்து அந்த வீட் ட்ரையாங்கிள் வந்து பஞ்சாப்ல வந்து ஃபுல்லா அதிகமா நிறைய கிடைக்கும். ஸோ அப்ப நமக்கு வீட் அங்க இருந்து நிறைய வரும். ரைட்டா? ஸோ காட்டன், சுகர். இப்போ ரைஸே பாத்தீங்கன்னா ரைஸ் பவுல் ஆஃப் இந்தியா வந்து சத்தீஸ்கர். தமிழ்நாட்டுல வந்து ப்ராப்ளம் இல்லை, தமிழ்நாட்டுல எல்லாமே கிடைக்கும். அதான் ஒரு பெக்குலியர் தமிழ்நாடு. எல்லாமே கிடைக்கும் தமிழ்நாட்டுல, A to Z எல்லா வளமும் இருக்கு. பட் இப்ப நார்த்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க வந்து ரைஸ், இப்ப ரைஸே பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர் ரைஸ் பவுல் ஆஃப் இந்தியா வந்து சத்தீஸ்கர்ல எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். கோதுமைனா பஞ்சாப். ஸோ அப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கமாடிட்டி வந்து ஸ்பெசிபிக் ஏரியா, ஸ்பெசிபிக் இடத்துல தான் இருக்கும். ஆனா இந்தியா என்டையர் பவுண்டரி வந்து கன்சிடர் பண்ணும். தென் இன்டர்நேஷனல் மார்க்கெட், அதாவது இன்டர்நேஷனல் லெவல்ல அதுக்கு டிமாண்ட் இருக்கும். கமாடிட்டி சோல்டு பஞ்சாப்ல கோல்டு, சில்வர். ரைட்டா? ஸோ காட்டன், இது எல்லாமே வந்துடும். நீங்க எக்ஸ்போர்ட் பண்ண இம்போர்ட் பண்ண அதுவும் இன்டர்நேஷனல் மார்க்கெட் தான். ஏதாவது கண்ட்ரிக்குள்ள வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் செல் பண்றோம் அப்படின்னா அது வந்து பிசிக்கல் மார்க்கெட்ல வந்து அது லோக்கல் மார்க்கெட் ஆகலாம், இல்லை நேஷனல் மார்க்கெட் ஆகலாம். கண்ட்ரி தாண்டி வேற கண்ட்ரி நம்ம போறோம், எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்றோம் அப்படின்னா இட்ஸ் நதிங் பட் அந்த டிமாண்ட் வந்து ஃபாரினுக்கு இருக்கு அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வரும். ஸோ ஏரியா வந்து மூணு தான், லோக்கல், நேஷனல், இன்டர்நேஷனல். ஆனா லோக்கல் வந்து ஸ்பெசிஃபிக்கா ரேட் பேஸ்ட் ஆன் இந்த சைஸ் வச்சு சொல்லலாம். லோக்கல் விட கொஞ்சம் வைடு ஏரியாஸ் வந்து ரீஜனல். தென் பேஸ்ட் ஆன் டைம், very short period, then long period and very long period. Based on the time, supply of good is limited. Supply வந்து லிமிட்டடா இருந்துச்சு அப்படின்னாவே அது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டைம் மார்க்கெட் தான். சப்ளை கம்மி. ரைட்டா? ரைட்டா? ஸோ அதே மாதிரி ஷார்ட் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா சப்ளை மாடரேட் தான், பட் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லாங் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த குவான்டிட்டி சப்ளை கேன் பி அட்ஜஸ்டபிள். ஸோ குவான்டிட்டி பேஸ் பண்ணி சப்ளை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தென் வெரி லாங், இது எப்பயுமே சப்ளை அண்ட் டிமாண்ட் கேன் பி சேஞ்ச், எந்த நேரத்துலயும் இருக்கலாம், மாத்திட்டே இருக்கலாம். ஸோ இது பேஸ்ட் ஆன் டைம். சிம்பிளா சொல்லணும்னா லிமிட்டடா இருந்துச்சுனாவே அது வந்து சப்ளை தெரியும். நம்ம டிமாண்ட் சப்ளை பார்த்துருக்கோம். சிம்பிளா சொல்லணும்னா டிமாண்ட் அப்படின்ற சொல்லணும்னா இட்ஸ் அ ரெக்யர்மெண்ட். தென் சப்ளை அப்படின்னா how much amount of goods customers want to buy, அதான் டிமாண்ட். சப்ளை அப்படின்றது அவைலபிலிட்டி ஆஃப் குட்ஸ். இந்த அவைலபிலிட்டி ஆஃப் குட்ஸ் வந்து லிமிட்டடா இருக்கா, அது வெரி ஷார்ட். ரைட்டா? அதோட அந்த அவைலபிலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாமா, ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாமா, ஷார்ட் பீரியட் மார்க்கெட். அதே லாங் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா சப்ளை கேன் பி அட்ஜஸ்டபிள் டு த குவான்டிட்டி டிமாண்ட் பேஸ்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் எந்த டயத்துலயுமே வந்து டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி சப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இருக்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெரி லாங் மார்க்கெட். தென் பேஸ்ட் ஆன் காம்படிஷன், இது ரெண்டு டாபிக் தான் உங்களுக்கு மெயினா உங்க சப்ஜெக்ட் ஃபுல்லா வரும்.
இந்த யூனிட் ஃபுல்லா வரும். ரைட்டா. ஸோ பர்ஃபெக்ட் மார்க்கெட் காம்படிஷன் அண்ட் இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட் காம்படிஷன். ரைட்டா. பர்ஃபெக்ட் மார்க்கெட் காம்படிஷன் அதை முன்னாடி சொல்லிக்கேன். பர்ஃபெக்ட் மார்க்கெட் காம்படிஷன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ டு ஆல் firms to enter into the market. Buyers எல்லாருக்குமே full freedom. There is no restriction. Right? So perfect competition market may be defined as large number of buyers and the sellers all engaged in the purchase and sell of identical similar commodities. Right? So இங்க perfect market னா பார்த்தா perfect market competition. Right? Same தான். Right? என்ன ஆக்சுவலா அப்படின்னா ஒரே மாதிரி ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ற நிறைய firms. இப்போ பர்ஃபெக்ட் மார்க்கெட்னா என்னது? யாருனாலும் எத்தனை செல்லர்னாலும் பையர்னாலும் ஒரு மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம தான் பர்ஃபெக்ட் மார்க்கெட். அந்த பர்ஃபெக்ட் மார்க்கெட் காம்படிஷன் வர்றப்ப அங்க மோர் தென் ஒன் செல்லர்ஸ் இன்வால்வ் ஆவாங்க. அந்த செல்லர்ஸ் எல்லாம் யாரு அப்படின்னா சேம் டைப் ஆஃப் ப்ராடக்ட ப்ரொடியூஸ் பண்றவங்க தான். ஸோ சேம் டைப் ஆஃப் கமாடிட்டிஸ், சேம் டைப் ஆஃப் குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. சிமிலியர் ஐடென்டிக்கலி சிமிலியர் கமாடிட்டிஸ் ப்ரொடியூஸ்டு பை த செல்லர்ஸ். தட் இஸ் ஒரே மாதிரி பொருளை வாங்க வர purchaser, buyers, right? Who are in close contact with another and who buy and sell frequent among them. For example வந்து கேரட், பொட்டேட்டோஸ். தென் இப்போ நீங்க வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட்டுக்கே போனோம், நம்ம ப்ளஸ் இது வெஜிடபிள் மார்க்கெட் போனோம் அப்படின்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா கேரட் ஒரு இடத்துல தான் கிடைக்காது, நிறைய இடத்துல கிடைக்கும். அங்க நிறைய செல்லர்ஸ் இன்வால்வ் ஆறாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் டாலர், பவுண்டு யூரோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இஸ் ஆல்சோ இப்ப நீங்க வந்து இந்தியன் கரன்சிக்கு வந்து நீங்க எந்த கரன்சியா நீங்க மாத்திக்கலாம். ரைட்டா. எல்லா கரன்சிக்கும் இந்தியாவோட வேல்யூ இருக்கு. ரைட்டா. ஆன்லைன் ஷாப்பிங் ஒரு புக் நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு புக் நீங்க ஆன்லைன்ல இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்கு ரியல் டைம். இப்போ நீங்க ஒரு ஆன்லைன்ல ஒரு புக்கை நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க, இல்ல ஒரு கமாடிட்டியை பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அதே சேம் புக்கு சேம் எடிஷன் கூட ஒரு செல்லர்ட்ட வந்து அமௌண்ட் வேரி ஆகும். Amount very means low cost இருக்கும். அப்ப two different sellers involved in the same market. Right? So that is called as perfect market competition. இங்க perfect market எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா same identical similar commodity or product or good sell by the sellers. அல்லாட்டி purchasers கூட பையர் கூட சொல்லலாம், வாங்குறவங்க கூட சொல்லலாம், யாருனாலும் இன்வால்வ் ஆகலாம். ஐடென்டிக்கல் ப்ராடக்ட்ஸ். இம்பர்ஃபெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்லிங் ஹெட்ரோஜினியஸ். ஹெட்ரோனாவே கண்டிப்பா வந்து சிமிலர்லயே அர்த்தம். ரைட்டா. சோ இட் இஸ் a competitive market situation where there are many sellers but they are selling heterogeneous goods as opposed to the perfect competition market. So perfect opposite ஆகுது. அங்க என்ன சிமிலர் ப்ராடக்ட் பேஸ் பண்ணி சொல்றோம், இங்க சிமிலர் ப்ராடக்ட்லாம் இல்ல, வேற ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றவங்க வந்து உள்ள வருவாங்க. அப்ப இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன். ரைட்டா. சோ இப்ப பாப்போம் எக்ஸாம்பிள் பாருங்க. ஏர்லைன் இண்டஸ்ட்ரி ஹஸ் சொல்லுங்கப்பா. சார் இப்ப அமேசான் பிளிப்கார்ட்ஸ்ல வந்து வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல சார், ரெண்டுலயுமே அப்ப அது வந்து பெர்ஃபெக்ட்னு சொல்றதா இம்பர்ஃபெக்ட்னு சொல்றதா சார்? இல்ல அமேசான்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க ஆன்லைன் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா அதை வச்சு சொல்றீங்க. இப்ப அதையே நமக்கு எடுப்போம். இப்ப அமேசான்ல வந்து ஒரு ப்ராடக்ட் நீங்க வந்து ஆர்டர் பண்ண போறீங்க. அந்த ப்ராடக்ட் வந்து 4-5 பேர்ட்ட கிடைக்குது. நீங்க எந்த காஸ்ட் பெஸ்ட்டோ அந்த காஸ்ட் வந்து நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ அப்பன்றப்ப அது வந்து பெர்ஃபெக்ட் காம்படிஷன். ரைட்டா. ஏன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். ரைட்டா. இப்போ இம்பர்ஃபெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்லிங் ஹெட்ரோஜீனியஸ் குட்ஸ். இதுவும் காம்படிட்டிவ் மார்க்கெட் தான். ஆனா இப்ப இப்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க போட்டுக்கிட்டு ஏர்லைன் இண்டஸ்ட்ரி ஹாஸ் ஹை பேரியர் டு என்ட்ரி டியூ டு எக்ஸ்ட்ரீம் ஹை காஸ்ட் ஆஃப் ஏர்கிராஃப்ட். ஸோ ஏர் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா okay, so sorry for interruption. Air industry has high barrier to entry due to extreme high cost of aircraft. இப்போ ஏர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு பாருங்க. இப்போ ஏர்லைன் இண்டஸ்ட்ரி வந்து நிறைய ஏர்வேஸ் இருக்கு. ரைட்டா. அங்க வேற ஏர்வேஸ் இருக்காங்க. ரைட்டா. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹை காஸ்ட்னால இப்போ வந்து ஜென்ரலாவே ஏர் இண்டஸ்ட்ரி ஹாஸ் ஹை பேரியர் டு என்ட்ரி டியூ டு எக்ஸ்ட்ரீம்லி ஹை காஸ்ட் ஆஃப் ஏர்கிராஃப்ட். ஸோ அங்க பேரியர் இருக்கும். ரைட்டா. இன்வால்வ் ஆக முடியாது. ஏன்னா காஸ்ட் வைஸ் இப்ப ஒரு பேசஞ்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா மதுரை டு சென்னை அப்படின்றப்ப ஒரு காஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு இதுலயும் ஒரு காஸ்ட் இருக்கும். ஸோ அப்ப அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் ப்ராடக்ட் தான் பட் டிஃப்ரெண்ட் ப்ரைசஸ்.
பிரைசிங் நீங்க பாப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது இம்பர்ஃபெக்ட். அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸும் இன்வால்வ் ஆகும். ரைட்டா? நான் உள்ள வரப்ப என்ன ஃபுல்லா இந்த சொல்றேன். ரைட், ஓகே. ஸோ நீங்க அமேசான் வச்சு கேட்கீங்களா? அமேசான் ஸ்பெசிஃபிக்கா நம்ம சொல்றோம் அப்படின்னா, நீங்க ஆன்லைன் மார்க்கெட்டிங் சொல்றப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சேம் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய செல்லர்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஸோ அந்த செல்லர்ஸ் கிடைப்பதனால ஜஸ்ட் இட் இஸ் நத்திங் பட் பர்ஃபெக்ட் மார்க்கெட். அங்க செல்லர்ஸை பேஸ் பண்ணி ஐடென்டிக்கல் ப்ராடக்ட் பேஸ் பண்ணி தான் நான் அமேசான் ஃபிளிப்கார்ட் சொன்னேன். அதுல நீங்க வந்து வேற ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட் ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது, இன்னொரு ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்றத பாக்குறீங்கன்னா இன்னொரு ப்ராடக்ட்டுக்கும் ஸ்பெசிஃபிக்கா இன்னும் அதர் செல்லர்ஸ் இருப்பாங்க. ஸோ அங்க வந்து பர்ஃபெக்ட் காம்படிஷன் தான் வரும். ரைட்டா? நான் இந்த இன்னும் நம்ம இந்த உள்ள போறப்ப உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடியா கிடைக்கும். வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். ரைட். ஸோ பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷன். ஸோ ஜென்ரல் மார்க்கெட் இஸ் மிக்சட். ஜென்ரல் மார்க்கெட்னா எல்லா டைப் ஆஃப் குட்ஸும் கிடைக்கும். ஒரு ப்ராடக்ட் எல்லா டைப் ஆஃப் குட்ஸ் நமக்கு ஜென்ரலா ஒரு பர்டிகுலரா இல்லாம ஸ்பெசிஃபிக்கா இல்லாம எல்லா டைப் ஆஃப் குட்ஸும் கிடைச்சிச்சுனாவே அது வந்து இட்ஸ் நத்திங் பட் ஜென்ரல் மார்க்கெட். ஸ்பெஷலைஸ்டு மார்க்கெட் ஸ்பெசிஃபிக்கா ஒரு பர்டிகுலர் கமாடிட்டி மட்டும் கிடைக்கும். வெஜிடபிள்னா வெஜிடபிள்ஸ், ஃபுட் கிரைன்ஸ், ரைட்டா? தானிய வகைகள்னா தானிய வகைகள், கிளாத்ஸ் மட்டும் கிளாத் ஸ்பெசிஃபிக்கா கிடைக்குது அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் ஸ்பெஷலைஸ்டு மார்க்கெட். நீங்க மார்க்கெட்ன்றப்ப நம்ம ரெகுலரா டே டு டே ஆக்டிவிட்டிஸ் யூஸ் பண்ற வேர்ட் இல்ல. மார்க்கெட்னா பிளேஸ். அந்த பிளேஸ்ல என்னென்ன கிடைக்கும் ஸ்பெசிஃபிக்கா இருந்துச்சா ஸ்பெசிஃபிக்கா வந்து இப்போ வந்து ஒரு டெக்ஸ்டைல் போனா ஸ்பெசிஃபிக்கா ஒரு கிளாத் மட்டும் கிடைக்கும். ஸ்பெஷலைஸ்டு மார்க்கெட். ரைட்டா? ஸோ தென் marketing by samples. When the government when the goods are graded, then different buyers and sellers deal in such goods on the basis of their grades. Then for samples, right? Marketing by samples. When goods are bought and sold on based on samples. ஸோ இப்போ பேஸ்ட் ஆன் சாம்பிள்ஸ் அப்படின்னா நீங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு ப்ராடக்ட் நீங்க வாங்குறீங்க, ரைட்டா? அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சாம்பிள் நீங்க வாங்குங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் சீட்ஸ், ரா காட்டன்ஸ் எல்லாம் சாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி நீங்க வந்து வாங்கலாம், ரைட்டா? when goods are graded, ஸோ கிரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் லெவல், ரைட்டா? அந்த கிரேட் இப்போ வந்து ரெடிமேட் ஒரு கிரேட் தான். ஷூ, நட், பெல்ட் பாத்தீங்கன்னா பெல்ட்லயே பாத்தீங்கன்னா பக்கிள்ஸ் இருக்கும். இது நெட் பெல்ட், ரைட்டா? ஷூலயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிரேட்ல இருக்கும், ரைட்டா? பைப்பும் அந்த பைப் ஸ்க்ரூன்றது ஒரு கிரேடு, பைப் அப்படின்ற ஒரு கிரேடு. ஸோ ஒவ்வொன்றும் ஒரு கிரேடு தான். இது பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷன்ஸ். சொல்றது புரியுதாப்பா? கன்ஃபியூஸ் ஆகல? ரைட், ஓகே. ஏன்னா நீங்க அந்த பர்ஃபெக்ட் இன்பர்ஃபெக்ட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறப்ப சிம்பிளா சொல்லணும். இன்ஃபெக்ஷன்ல மோனோபோலி, ஆலிகோபோலின்னு வருவாங்க. அந்த அதை நம்ம வந்து பின்னாடி வரலாம் சொல்லலாம் பார்த்தேன். ஸோ இருந்தாலும் இப்போ நீங்க கேட்டுக்க நான் திருப்பி அதை நான் சொல்றேன், நடத்துக்கு முன்னாடி சொல்றேன். அதாவது பர்ஃபெக்ட் இம்பர்ஃபெக்ட் கன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க. இம்பர்ஃபெக்ட் வந்து மோனோபோலி, தென் ஆலிகோபோலிக்குள்ள வந்துடும். மோனோபோலினா ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்கும், அவன் தான் எல்லாம் வாங்கணும். அதாவது இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட். அங்க வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் ஒன் செல்லர்ஸோ இல்ல 2-3 ஃபிலிம்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஏர்டெல் இல்ல வோடஃபோன் இல்ல அப்படின்னா வெறும் ஜியோ மட்டும் இருந்துச்சு, அது மோனோபோலி. பர்ஃபெக்ட் காம்படிஷன் வரும். இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட் காம்படிஷன், மோனோபோலி வந்துடும். யாருமே அங்க வந்து அவங்க போட்டி போடுறது யாருமே இல்ல, காம்படிட்டர்ஸ் யாருமே இல்ல, ரைட்டா? ஸோ அதுதான் ஆலிகோபோலி அப்படின்றதும் நம்ம வரிசை பின்னாடி பார்ப்போம். அதுல வந்து ஆலிகோபோலி, டியோபோலின்னு இருக்கு. டியோபோலி 2 பேர் தான் இருப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் இருக்கு, ஆப்பிள் தென் ஐஓஎஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு. இது ஆலிகோபோலி. டியோபோலின்றது ஆலிகோபோலியில ஒண்ணுதான். அதை ஃபுல்லா நீங்க பின்னாடி படிப்பீங்க. அதனாலதான் அது ரொம்ப ஏர்லைன் இண்டஸ்ட்ரி நான் சிம்பிளா சொன்னேன். அது உள்ள எந்த பார்ப்போம். ஸோ இது பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன், தென் பேஸ்ட் ஆன் கமாடிட்டி. ஸோ கமாடிட்டி பேஸ் பண்ணி இதையும் இது பண்ணலாம். பர்டிகுலர் ப்ராடக்ட் இஸ் பாட் அண்ட் சோல்ட், அக்ரி ப்ராடக்ட் அண்ட் அக்ரி பேஸ்ட் ஆன் த ப்ராடக்ட், ரைட்டா? ஸ்டாக் மார்க்கெட் தெரியும் உங்களுக்கு, ஷேர்ஸ், ஸ்டாக், செகண்டரி மார்க்கெட்,
ரைட்டா. பிரைமரி மார்க்கெட் ரெண்டு, செகண்டரி மார்க்கெட் ரெண்டு இருக்கு. பிரைமரி மார்க்கெட்னா ஐபிஓ சொல்லுவோம், தட் மீன்ஸ் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். கம்பெனி வந்து டேரக்டா கஸ்டமருக்கு வந்து ஷேர்ஸ் செல் பண்றாங்கன்னா அது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து செகண்டரி மார்க்கெட், அதாவது செபியோட ரெகக்னைஸ் பண்ண லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ்ல ஷேர்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ரைட்டா. ஸோ புலியன் மார்க்கெட் வந்து சில்வர் அண்ட் கோல்டு, அந்த கேட்டகரி பிளஸ் அந்த நேச்சர். ரைட்டா. ப்ராடக்ட் பேஸ் பண்ணி, ஸ்டாக் பேஸ் பண்ணி, இது வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா அந்த ஷேர்ஸ், இது வந்து கோல்டு அண்ட் சில்வர். ரைட்டா. பேஸ்ட் ஆன் லீகல் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ லீகல் டிரான்சாக்ஷன் இருந்தா லீகல். ரைட்டா. ஸோ இல்லீகல்னா வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ரேட்டை விட கூட வந்தாவே அது வந்து இல்லீகல் தான். இதை பேஸ் பண்ணி மார்க்கெட் இருக்கு. ரைட்டா. ஸ்மக்லிங் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இல்லீகல் மார்க்கெட் தான். ஸ்மக்லிங் இப்போ ரெம்டெசிவிர் அந்த மெடிசன் வந்து பாத்தீங்கன்னா இல்லீகல்ல தான் நிறைய பேர் விற்கிறான்னு சொல்லி ப்ராப்ளம் வந்துச்சு. பிளாக் மார்க்கெட்டிங், ஸ்மக்லிங் அது இல்லீகல். கவர்மெண்ட் ரெகக்னைஸ் பண்ணாத எதை வந்து சேல் பண்ணாலோ, இல்ல கவர்மெண்ட் ஸ்பெசிஃபை பண்ண பிரைஸுக்கு சேல் பண்ணாம இன்க்ரீஸ் பண்ணி சேல் பண்ணாலோ, தட் இஸ் கால்ட் அஸ் இல்லீகல் மார்க்கெட். ரைட்டா. ஸோ இதுதான் பேஸ்ட் ஆன் ஏரியா, பேஸ்ட் ஆன் டைம், பேஸ்ட் ஆன் காம்படிஷன் அண்ட் ஃபங்க்ஷன், கமாடிட்டி, லீகல் ஆஸ்பெக்ட். ரைட்டா. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் ஒரு ரீகால் பண்ணுறேன். இப்போ ஃபுல்லாக டாபிக்ல போவோம். ரைட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட்னா என்ன பார்த்தோம், தென் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மார்க்கெட்ஸ், அதோட ஃபேக்டர்ஸ் என்ன, கிளாசிஃபிகேஷன் மார்க்கெட்ஸை பேஸ்ட் ஆன் 6 ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நம்ம வந்து கிளாசிஃபை பண்ணோம். தென் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ரைட்டா. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ரைட்டா. ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான் இந்த பர்ஃபெக்ட் காம்படிஷன், இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் ரெண்டு வரும். அதில் வந்து இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் வந்து மோனோபோலி, ஆலிகோபோலி, தென் டியோபோலி. டியோபோலியும் ஆலிகோபோலி ஒன்று தான். அது ஆலிகோபோலியில் ஒரு கேட்டகரி தான் டியோபோலி. ரைட்டா. ஸோ மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன், மோனோபோலி. ரைட்டா. ஸோ இதுக்கு என்னென்ன டாபிக் வைஸாக பார்ப்போம். ரைட்டா. ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்ன. ரைட்டா. ஸோ ஒரு கம்பெனி, ஒரு ஃபிர்ம், ஒரு இண்டஸ்ட்ரி, அதை வந்து பேஸ்ட் ஆன் இட்ஸ் டிகிரி அண்ட் நேச்சர், அதோட சைஸை பேஸ் பண்ணியோ இல்ல அதோட நேச்சர், என்ன ப்ராடக்ட் விற்கிறாங்க, எந்த மாதிரி ப்ராடக்ட் விற்கிறாங்க, அதை பேஸ் பண்ணி நேச்சர் ஆஃப் காம்படிஷன், அந்த காம்படிஷனை பேஸ் பண்ணி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து டோட்டலா என்னென்ன குட்ஸ் டோட்டலா அந்த மார்க்கெட் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சோம்னா தட் இஸ் a market structure. ரைட்டா. ஸோ இட்ஸ் market structure refers to how different industries are classified and differentiated based on their degree and nature of competition. ரைட்டா. ஒரு 10 இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, 10 கம்பெனிக்கு, அந்த கம்பெனி எப்படி நம்ம ஸ்பிளிட் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கிறது, பேஸ்ட் ஆன் நேச்சர் ஆஃப் த காம்படிஷன் அண்ட் பேஸ்ட் ஆன் அதோட டிகிரி, அதோட சைஸ். ரைட்டா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து டிஃபர் பண்ணி பார்க்கலாம். தட் இஸ் கால்ட் அஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ரைட்டா. அதை சம் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் டிட்டர்மின் த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் டிட்டர்மின் பண்ணுங்கன்னா, நம்பர் ஆஃப் பையர்ஸ், செல்லர்ஸ், எபிலிட்டி டு நெகோசியேட் பண்றது, அதை பேஸ் பண்ணியும் அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். டிகிரி ஆஃப் கான்சென்ட்ரேஷன், டிகிரி ஆஃப் டிஃபரன்சியேஷன் ஆஃப் ப்ராடக்ட். டிஃபரன்சியேஷன் ப்ராடக்ட்னா என்ன, டிஃபரன்சியேஷன் ஆஃப் ப்ராடக்ட் வந்து அப்படின்னா டிஃபரன்சியேஷன் வந்துட்டாவே சிம்பிளா ஒரே ஒரு சொன்னா ப்ரீமியம் பிரைஸ் சொல்லிடலாம். ப்ரீமியம் பிரைஸ். ஒரு வாட்ச் வந்து பாத்தீங்கன்னா 100 rupees இருக்கும், 1500 rupees இருக்கும், 1 lakh கூட இருக்கும். அது டிஃபரன்சியேஷன் ப்ராடக்ட். ரைட்டா. ஸோ டிஃபரன்சியேஷன் ப்ராடக்ட் கொஞ்சம் காஸ்ட்லியாவே இருக்கும் வச்சுக்கோங்க. ப்ரீமியம் பிரைஸ். Right. Then and the ease or the difficult of entering and exiting market. So enter and exiting market is very important. அதை பேஸ் பண்ணியும் வந்து டோட்டலா மார்க்கெட்டை வந்து பண்ணலாம். அதுதான் பாத்தீங்கன்னா காம்படிஷன் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து பர்ஃபெக்ட் காம்படிஷன், இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் ரெண்டா ஸ்பிளிட் பண்ணலாம். பர்ஃபெக்ட் காம்படிஷன் ஆல்சோ கால்ட் அஸ் பியூர். முன்னாடி சொன்ன மாதிரி ஜெனரல் ஓவர்வியூவா சொன்னேன். இப்போ ஸ்பெசிஃபிக்கா இன்டெப்தா உள்ள பார்ப்போம். பர்ஃபெக்ட் ஆர் பியூர் காம்படிஷன். பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்னா எல்லாருமே என்டர் பண்ணலாம், எல்லா செல்லர்ஸும் என்டர் பண்ணலாம், எல்லா பையர்ஸும் என்டர் பண்ணலாம். there is no restriction to enter into the market. It has a freedom of entry. Many firms involved. Homogeneous, இதான் very 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 important. Homogeneous product. அதான் நான் சொன்னேன், அங்க இது homogeneous அது heterogeneous னு சொன்னோம். இது அங்க homogeneous இந்த வேர்ட் நம்ம யூஸ் பண்ணல, நீ heterogeneous. அதான் நான் அமேசான்ல சொன்ன எக்ஸாம்பிள் சொன்னேன். பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி ப்ராடக்ட் இருக்கு, வேற செல்லர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் செல்லர்ஸ் இன்வால்வ் இருப்பாங்க அந்த மார்க்கெட்டுக்குள்ள, டிஜிட்டல் மார்க்கெட்டுக்குள்ள ஒரே ப்ராடக்ட்டை விற்கிற செல்லர்ஸ். அப்ப அங்க வந்து இஸ் a perfect competition. ரைட்டா. ஸோ தென் நார்மல் ப்ராஃபிட்.
So these are some salient features. அதோட முக்கிய அம்சங்கள் என்ன பாத்தீங்க அப்படின்னா homogeneous product. இப்போ இதுதான் நம்ம வந்து heterogeneous, அது imperfect வந்து heterogeneous, perfect வந்து homogeneous product. ரைட்டா? ஃப்ரீ என்ட்ரி அண்ட் எக்ஸிஸ் ஆஃப் ஃபிலிம் ஆஃப் இண்டஸ்ட்ரி. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஈஸியாக என்ட்ரலாம். அதை நம்ம இங்கே இருக்கிறதான் பார்த்தா அது ஸ்பெசிஃபிக்காக போகும். பர்ஃபெக்ட் நாலேஜ் ஆஃப் மார்க்கெட் கண்டிஷன், மார்க்கெட் கண்டிஷன் நாலேஜ் தான் போதும். ரைட்டா? நோ டிரான்ஸ்போர்ட் காஸ்ட், ஃபிலிம் ஆர் ப்ரைஸ் டேக்கர்ஸ், ப்ரைஸ் செட்டர்ஸ், price taker, price leader, price setter. It ரெண்டு வேர்ட் இருக்கு, price taker, price leader or price setter. இதுதான் மெயின். ஒரு மெக்டொனால்ட் இருக்கு. மெக்டொனால்ட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பாப்கார்ன் சிக்கன்ல அவங்க தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எல்லாமே மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த பர்கர் வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது மெக்டொனால்ட் தான் இருக்கும். அவங்க தான் பிரைஸ் லீடர், பிரைஸ் செட்டர். அவங்க வந்து 24 rupees பாப்கார்ன் வைக்க, ஃபார் எக்ஸாம்பிள் 30 rupees பாப்கார்ன் சிக்கன் வைக்கிறாங்க அப்படின்னா கேஎஃப்சிக்கு அதே கிடைக்கும். அங்க பாத்தீங்கன்னா 25 வச்சிருப்பாங்க, இல்ல 30 வச்சிருக்கலாம். ரைட்டா? பட் பேஸ்ட் ஆன் திஸ் வேல்யூ தி பிரைஸ் டேக்கர் வில் செட் த பிரைஸ். ரைட்டா? பிரைஸ் லீடர் எவ்வளவு செட் பண்ணுவாங்க, அதை விட அதுக்கு ஈக்குவலா இருக்கலாம், அதை விட கம்மியா வைக்கலாம், அதை விட கூட மாட்டாங்க. ஸோ தட் பிரைஸ் டேக்கர். இப்ப ஜியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் லீடர் இந்த ஜியோல இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல. அவங்க வந்து மோனோபோலிக்கு பிளான் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏர்டெல் இப்ப ஓட ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருந்துச்சு, டோகோமோ அது இப்ப எதுவுமே இல்ல, எல்லாமே ஒவ்வொன்றா போயிட்டே இருக்கு. ஏன்னா மார்க்கெட்ல ஸ்ட்ரகிள் பண்ண முடியல. ஆனா சின்ஸ் ஏர்டெல்ல வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்டா கொண்டு போயிட்டு இருக்காங்க, கஸ்டமர்ஸ் கூடிட்டாங்க. ஸோ அதான் பிரைஸ் டேக்கர் யாரு? பர்ஃபெக்ட் காம்படிஷன் வந்து பிரைஸ் டேக்கர். இப்போ வந்து அமேசான் சொல்றப்ப ஒரு ப்ராடக்ட் இருக்கு, இன்னொரு ப்ராடக்ட், ரெண்டு ஒரே மாதிரி ப்ராடக்ட். ரைட்டா? ரெண்டு வேற வேற செல்லர். இவர் 50 ரூபாய் வைக்கிறாருன்னா இவர் வந்து 65 ரூபாய் வைக்கிறாரு. இது வந்து பேஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். பிரைஸ் இவர் வந்து 65 வச்சிருக்காரு அப்படின்னா 50 அஞ்சு செட் பண்றாங்கன்னா பிரைஸ் டேக்கர். பேஸ்ட் ஆன் திஸ் பிரைஸ் he set the price. யூனிஃபார்ம் பிரைஸ், லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். அதான் பர்ஃபெக்ட் காம்படிஷன். பர்ஃபெக்ட் இதான் that is called as perfect competition. இப்போ புரியுது நினைக்கிறேன். பர்ஃபெக்ட் காம்படிஷன் என்ன புரியுதாப்பா? எஸ் சார். ரைட். சோ இதுல வந்து ஜஸ்ட் ரைட். சோ பர்ஃபெக்ட் காம்படிஷன்ல price determination, how to determine the price in the perfect competition. Right? Perfect market competition la decide பண்றது. Right? Based on this perfect situation, price is decided by the market. Market தான் டிசைட் பண்ணும். அதனால தான் உங்களுக்கு வந்து நார்மல் ப்ராஃபிட் அப்படின்னு வராது. அங்க வந்து பாத்தீங்கன்னா அப்நார்மல் ப்ராஃபிட் வராது. அப்நார்மல் ப்ராஃபிட் இன்னொன்று சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் சொல்லுவாங்க. சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்லாம் வராது. ரைட்டா? மோனோபோலியா இருந்தா வரும், பட் அது வராது. Right? So market brings about a balance between the commodities that come for sale and those demanded by the customers. So there is some balance. Then it means forces of supply and demand determine the price of the good. So supply and demand எதை பேஸ் பண்ணி பிரைஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இங்க ஈக்குலிபிரியம் பிரைஸ் சொல்லுவோம். ஈக்குலிபிரியம் பிரைஸ் அப்படின்னா a price which at demand is equal to supply. Quantity of demand ரெண்டும் ஈக்குவல் ஆக்குறப்ப, டிமாண்ட் ஈக்குவல் டு சப்ளை வர்றப்ப அந்த டயத்துல செட் பண்ற பிரைஸ், the price at which and the quantity, ரைட்டா? the price at which the quantity supplied and quantity demanded are equal. ரெண்டுமே ஈக்குவல் ஆக்குறப்ப இருக்கிற பிரைஸ், அந்த பிரைஸ் தான் இந்த ஈக்குலிபிரியம் பிரைஸ். ரைட்டா? சோ இந்த டயகிராம்ல பாத்தீங்கன்னா இந்த டின்றது நம்ம இந்த கர்வ் வச்சு சொல்ல, இது வந்து டிமாண்ட் கர்வ். ஏன்னா டிமாண்ட் கர்வ் வந்து டவுன் சைசிங். ரைட்டா? சோ லா ஆஃப் டிமாண்ட் வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனா இந்த டிமாண்ட் கம்மியாகும். சோ சப்ளை வந்து அப்வர்ட் சைசிங். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் எஸ்எஸ் வந்து சப்ளை கர்வ். அதான் இங்க போட்டிருப்பேன். டிமாண்ட் அண்ட் சப்ளை. இது வந்து ஓஎக்ஸ் வந்து குவான்டிட்டி டிமாண்டட், ஓஒய் வந்து பிரைஸ், அது வந்து சப்ளை கர்வ், டிமாண்ட் கர்வ் ரெண்டு சொல்லிருக்கோம். அது ரெண்டுமே ஈக்குவலா, அந்த ரெண்டு இன்டர்செக்டர் பாயிண்ட் டிமாண்ட் ஈக்குவல் டு சப்ளை. அந்த பாயிண்ட்ல தான் என்ன பிரைஸ் இருக்கு. ரைட்டா? the price at which quantity demanded and quantity supplied of goods are equal. ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா that price is equilibrium price. ரைட்டா? so equilibrium of the firm under perfect market. so perfect marketல எப்படி ஈக்குலிபிரியமா இருக்கு அது நம்ம பார்த்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்து ஈக்குலிபிரியம் பிரைஸ் ஈக்குலிபிரியம். இது ஜென்ரலா அதோட ஈக்குலிபிரியம் மார்க்கெட் எப்படி ஈக்குவலா இருக்கு, கன்சிஸ்டா, அதாவது அதோட வந்து பொசிஷன் வந்து ஈக்குவலா சேஞ்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். ஈக்குலிபிரியம் ஆஃப் த ஃபர்ம் அண்டர் பர்ஃபெக்ட். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்து ஈக்குலிபிரியம் ஆஃப்
ஈக்குலிபிரியம் பிரைஸ், இது வந்து ஈக்குலிபிரியம் ஆஃப் த ஃபிர்ம், ரைட்டா? So equilibrium means equilibrium is constant position, unchanged position, ரைட்டா? அதான் equilibrium. ஸோ நான் சிம்பிளா டைம் க்ளோஸ் ஆக போகுது, சிம்பிளா சொல்லிட்டு அதுக்கு நான் திருப்பி கனெக்ட் பண்றேன். ரைட். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த M1 பாயிண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா மார்ஜினல் காஸ்ட். மார்ஜினல் காஸ்ட் நம்ம நேற்று பார்த்தோம், சாட்டர்டே பார்த்தோம். மார்ஜினல் காஸ்ட் அப்படின்றது del C divided by del Q, ரைட்? ரேட் ஆஃப் இது சேஞ்ச் இன் காஸ்ட் divided by change in demand. So change in quantity demand, change in quantity cost. So இந்த இதை மார்க்கெட் இது மார்ஜினல் காஸ்ட். இந்த மார்ஜினல் காஸ்ட் ஈக்குவல் டு மார்ஜினல் ரெவன்யூ. மார்ஜினல் ரெவன்யூ நமக்கு தெரியும். மார்ஜினல்னாவே அடிஷனல் யூனிட்ஸ்க்கு நம்ம கெயின் பண்றதா மார்ஜினல். நம்ம ஃபர்ஸ்ட் மார்ஜினல்ன்ற வேர்ட் வந்து ஜெனரலா யூஸ் பண்றதுன்னா எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே அடிஷனல் யூனிட்ஸ்க்கு நம்ம எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோம், ஒரு மார்ஜினல் யூட்டிலிட்டின்றது நம்ம அடிஷனலா நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு எவ்வளவு நம்ம வாங்குறது தான் மார்ஜினல் யூட்டிலிட்டி. ஸோ MC is equal to MR இருக்கிறப்பதான் இது வந்து பாத்தீங்கன்னா ஈக்குலிபிரியம் அவுட்புட் இருக்கும். யாருக்கு? ஃபிர்முக்கு, ஒரு ஆர்கனைசேஷன் பர்ஃபெக்ட் கம்பெனி, பர்ஃபெக்ட் மார்க்கெட் சிச்சுவேஷன்ல வந்து ஈக்குலிபிரியமா இருக்கும். எப்ப MC equal to MR, மார்ஜினல் காஸ்ட். இது வந்து மார்ஜினல் ரெவன்யூ, இந்த இடத்துல இது மார்ஜினல் ரெவன்யூ, ரைட்டா? இந்த கர்வ் வந்து மார்ஜினல் காஸ்ட். ஏன்னா யூ ஷேப் கர்வ் தான் மார்ஜினல் காஸ்ட் இருக்கும், மார்ஜினல் ரெவன்யூ வந்து ஸ்லோப், ரைட்டா? சோ ஃபிளாட் கர்வ். ஸோ இந்த பாயிண்ட் இதுதான் M1. M1 சிச்சுவேஷன்ல தான் அது வந்து ஃபிர்ம் வந்து ஈக்குலிபிரியம் அவுட்புட் இஸ் டிட்டர்மின் அட் M1, ரைட்டா? ஸோ இது டைம் முடிய போகுது, நான் கட் பண்ணி திருப்பி ஜாயின் பண்ணுங்க.